குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 24ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமையிலிருந்து 30ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரை மேஷ ராசிக்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன். இந்த காணொலியை முழுதா பாருங்கள். உங்க ராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. 3 நட்சத்திரம் பலனை தனித்தனியாக சொல்கின்றேன். அதுதான் ஆன்மீக பரிகாரமா, அதிர்ஷ்ட கிழமை, முக்கியமாக எந்த நாட்களில் நீங்க ரொம்ப கவனமா இருக்குன்றதையும் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் தனித்தனியாக சொல்கின்றேன். காணொலியை முழுதா பாருங்க. உங்க ஜாதகம் சார்ந்த பலன் தெரிந்து கொள்ள மற்றும் உங்க பிறப்பு தேதியிலிருந்து அடுத்த வருட பிறப்பு தேதிக்கான ஒரு வருட ஆண்டு பலன் சொல்கின்றேன். அதுதான் உண்மையான ஆண்டு பலன். உங்க ராசி அடிப்படையில் பார்க்கப்படுவது உண்மையான ஆண்டு பலன் கிடையாது. அது குறைந்து 10% தான் வெளிப்படுதா இருக்கும். முழுமையான ஆண்டு பலன் உங்க பிறப்பு ஜாதக தேதி அடிப்படையில் பார்த்தாதான் அது உண்மையான ஆண்டு பலனாக இருக்கும். அதன் சார்ந்த பலன் தெரிந்து கொள்ள வீடியோக்கு வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வாரத்துக்கான மேஷ ராசிக்கான வார பலன் இது போல இருக்கும் என்றால், உங்க லக்னாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல மிதுனத்துல பகை வீட்டுல இருக்கு. அது இல்லாம சனி 10, 11ஆம் அதிபதியான சனி 12ஆம் இடத்துல மீனத்துல வரைய சனியாக, உங்க 7 வருட சனி வரைய சனியாக இருக்கின்றது. குரு 9, 12ஆம் அதிபதி உங்க வீட்டுக்கு, அது 4ஆம் இடத்துல கடகத்துல உச்சம் பெற்று இருக்கு, சுகஸ்தானத்துல இருக்கு, வலிமை பெற்று இருக்கு. சூரியன் 5ஆம் இடத்துல புதன் கேதுவோட சிம்மத்துல, அது சொந்த வீட்டிலே இருக்கின்றது. சுக்கிரன் உங்க 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி, அது உங்க வீட்டுல இருந்து 6ஆம் இடத்துல கன்னியில நீச்சம் பெற்று இருக்கின்றது. அதனால குடும்ப நிதி நிலைமை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். உங்க வீட்டுல 11ஆம் வீட்டுல லாபஸ்தானத்துல கும்பத்துல ராகு இருக்கு. அதான் பொருளாதார வரவு செலவுகள்லாம் பார்க்கறதா இருக்கும். இது அடிப்படையில் அது ஆரம்பமா பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு விரைய சனி காலம்தான். 7 வருட சனி காலகட்டத்தில் இந்த வரைசனி முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள், திடீர் பயணங்கள், அலைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படுதா இருக்கும். சனியை குரு பார்வை பார்க்கறதுனால அந்த தேவையற்ற செலவுகள்ல ஒரு விதமான சுப செலவுகள், ஒரு விதமான பின்னாடி வரக்கூடிய செலவுகளாக தான் இருக்கும். இப்போ வீடு கட்டுறது ஒரு சுப செலவு தான். இப்போ கல்யாணத்துக்கு மொழி ஏற்றுறது, ஆலை வழிபாடு சார்ந்த விஷயங்கள் செலவு பண்றதெல்லாம் ஒரு சுப செலவு தான். அதனால குரு பார்வை இருக்கிறதுனால, இவ்வளவு நாள் குரு சூரியன் அஸ்தங்கம் பண்ணதுனால அந்த பார்வை இல்லாத இருந்தது. இப்போ நேரடியாக குரு பார்வை இருக்கிறதுனால அந்த ஒரு 80% விரையத்தனம் குறையிறதா இருக்கும். நல்ல விரயமா இருக்கும். என்ன இந்த விரைய இதுல நைட்ல தூக்கம் இல்லாதது, ஒரு மன அழுத்தம், ஒரு சோர்வு, இதெல்லாம் தான் மன அமைதி கொஞ்சம் பாதிக்கப்படுறதா தான் இருக்கும். மற்றபடி பெரிதளவுக்கு பாதிக்கப்படாது. இந்த அடிப்படையில் சந்திரனின் நகரை பொறுத்து தான் ஒரு ராசி நகரை பொறுத்து இந்த வாரத்துக்கான வாரப்பலன் சொல்வதா இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில சந்திரன் 24ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 அன்று திங்கட்கிழமை தனுசு ராசியில இருக்கின்றது. அது வளர்பிற சந்திரன். அது உங்க ராசியில இருந்து 9ஆம் இடமா இருக்கிறதுனால பாகிஸ்தான தந்தை வழி ஆதரவு, ஆன்மீக இதெல்லாம் கிடைப்பதா இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் வழி ஆதரவு, ஆலோசனை எல்லாம் கிடைக்கிறதா இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஒரு அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. பிள்ளைகளின் வளர்ச்சி, கல்வி, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் கவனம் இருக்கும். அவர்கிட்ட கோவப்படுற சூழலும் ஏற்படலாம். இருந்து அவங்களுடைய நன்மையை கருதி தான் உங்க வார்த்தையில ஒரு கண்டிப்பு இருப்பதா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முக்கியமாக கவனம் எடுத்துங்கள். வீணான ஏதோ ஒன்று பொழுதுபோக்கான விஷயங்கள் ஏதோ கிடைக்கிறது என்று கண்ட உணவுகளை சாப்பிட்டு உடம்பை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு விதமான சிற்றின்ப சந்தோஷம், உடலை மயக்கிற உணவுகள், இதெல்லாம் ஒரு இது மாதிரி ஏற்படுற காலமா இருக்கும். முக்கியமாக கணவன் மனை உறவு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். மண்மனை வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்டான விஷயங்கள் அன்றைய நாள் திங்கட்கிழமை சிறப்புடையதாக இருக்கும். தொழில் வேலை சார்ந்த விஷயங்களும் நன்றாகவே இருக்கும். அன்றைய நாள் தங்களுக்கு சிறப்பான நாள் தான். இருந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி 26, அந்த 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 10ஆம் இடமான மகரத்துக்கு பயணிக்கின்றது. கர்மஸ்தான தொழில் சார்ந்தமா இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களை வேகம் கூடுதலா இருக்கும். புதிய பொறுப்புகள், வேலை பலு எல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கதான் இருக்கும். இருந்த குரு பார்வை சூரியன்ல இவ்வளவு நாளா போன மாசம்லாம் அஸ்தங்கமா இருந்தது. இப்போ அஸ்தங்க தோஷம் விட்டுச்சு. சூரியன் சொந்த வீட்டுக்கு சென்றதுனால குரு பார்வை நேரடியாக உங்க வீட்டு மேல பார்ப்பதுனால, புதன் பார்வை இருக்கிறதுனால நல்ல தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றம் காண்பதா இருக்கும். அந்த 3 நாள்ல செவ்வாய், புதன், வியாழன் மேலதிகாரி பாராட்டு, ஆதரவு, சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கும். இருந்தும் ரொம்ப ஓர வேலைபுல் அதிகனால உடல் அசதியும் சோர்வும் அதிகம், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா வேலை செய்யற சுறுசுறுப்பா இருக்கிறதா இருக்கும். அது மறைமுகமா உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிப்பதா இருக்கும். அது போதி மட்டும் ஓய்வும் எடுத்து கொள்ளுங்கள். கோபம் வரும். 25ஆம் தேதியெல்லாம் அதிகமான கோபம் ஏற்படுவதா இருக்கும். மன புத்தியில தடுமாற்றம் உண்டாததா இருக்கும். 26ஆம் தேதியெல்லாம் மன நலவரத்து, வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை நல்ல தெளிவான சிந்தனை கொண்டே இருக்கும். ஏன்னா அன்றைய நாள் பாத்தீங்கன்னா சந்திரன் குருவம் நேர்க்க கஜகஜ யோகம் கொண்டு இருக்கிறதுனால சிறப்பானதுதான். 3 நாள் தங்களுக்கு சிறப்பான நாள் தான். இருந்தும் 24ஆம் தேதி தொடக்க நாள், 25ஆம் தேதி தொடக்க நாள் கொஞ்சம் இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் 26, 27 நன்றாகவே இருக்கும். 27ஆம் தேதியெல்லாம் உங்க தைரியம், ஆற்றல், வேகம் அதிகரிக்கும். உங்க இளைய சகோதரி உறவு சார்ந்த விஷயம் மட்டும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனை உறவுலேயே 27ஆம் தேதியெல்லாம் கொஞ்சம் விட்டுக்கிட்டு செல்றதுல பெரிய முதலீடு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனித்து இது பண்ணுங்க. வாகனம் செல்லும் போது முக்கியமாக கவனமுடன் செல்லுங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதியிலிருந்து 29 வரை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வார இறுதி நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 11 மேடான கும்பத்துக்கு இடப்பெயர்வு ஏற்பது தனஸ்தானம் லாபஸ்தானம். அங்க ராகு இருக்குதுன்னா ராகுடன் இணைகின்றது. அதனால எதிர்பாராத பணவரவு உண்டாகும். ராகு சேர்க்கையினால ஒரு விதமான மனக்குழப்பம். ஏன்னா சந்திரன் வலதுபுற சந்திரன் ராகுடைய இணைப்பு ஒரு கிரகண தோஷம். அதனால ஒரு குழப்பம், ஒரு ஆசைகள் ஒரு விதமா இல்யூஷன், மாய கண்கட்டி இது தானே ஏற்படும். மனதில் ஒரு விதமான மயக்கத்தை உண்டாக்கும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. 28, 29 வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை. 28ஆம் தேதியில கொஞ்சம் வாகனம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள். அது 28ஆம் தேதி மதியானத்துக்கு பிறகு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த இல்யூஷன். ரொம்ப மயக்கம் தர உணவுகள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். இருந்த ஒரு தனவரவு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் லாபக்கூடியதாக தான் இருக்கும். 29ஆம் தேதி உணவு சார்ந்த விஷயங்களை உணவுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. ஏன்னா ராகுன்றது ஒரு போதை கிரகம். எதனா வயிற்றுக்குள்ள தள்ளிட்டே இருக்கும் போல தோணும். 29ஆம் தேதியெல்லாம் உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. புத்தி நல்லா வேலை செஞ்சாலும் மனசு ஒரு விதமா ஏதோ ஒண்ணு தேடி ஓடுறதா இருக்கும். அதனால பொது மட்டும் 28, 29 கொஞ்சம். ஆனா பொருளாதாரம், வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களா நன்றாகவே இருக்கும். சகோதர சகோதரி உறவு சார்ந்த விஷயங்களை மட்டும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது. பொது மட்டும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கோபம் அதிகமா வரும் அந்த வாரத்துல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 12ஆம் இடத்துல இடப்பெயர்வு இருக்கு, விரயஸ்தானம். அங்க சனி இருப்பதனால சனியுடன் சந்திரன் இணைவு ஒரு விதம் புணர்ப்பு தோஷம். அதனால ஒரு விதமா மனசு தேவையற்ற அலைச்சல், வீண் செலவுகளாக ஏற்படலாம். இருந்த குரு பார்வை இருக்கிறதுனால பெரிதளவுக்கு அது பாதிப்பு இருக்காது. இருந்த விஷயங்களை கவனித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க நகர்ந்து செல்லுங்கள். அதாவது சாப்பாட்டுல கொஞ்சம் கவனமா இருங்க. நேரம் கழிச்சு தூங்காதீங்க. தூக்கம் வராத பிரச்சனை ஏற்படும். தேவையில்ல அலைச்சலும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும்போது அது கடுமையான இது இருக்கும். சனியுடைய நட்சத்திரம் அது. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் செல்வதனால இல்ல 30ஆம் தேதி முழுதும் பாத்தீங்கன்னா அது பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளதான் இருக்கும். அதனால அன்றைய 2 பொழுது நல்லா இருங்க. அதுக்கப்புறம் 31 திங்கட்கிழமை எல்லாம் பார்த்தா அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஓரளவுக்கு சரியாகும். அது 30ஆம் தேதி பொது மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்கள். ஏன்னா பாவி கிரகத்தோட வலதுபுறை சேர்வது அது ஒரு விதமான கிரக தசை. உங்களுக்கு ஆரம்ப நாட்களான 25, 27 நல்லா இருக்கு. 25, 26, 27 நல்லா இருக்கு. 28ல இருந்து 30ஆம் தேதி கொஞ்சம் கவனமா தான் இருக்க வேண்டும். ஏன்னா சந்திரன் பாவி கிரகங்களோட இணையறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. தைரியம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. தன்னம்பிக்கை உங்களுக்கான முயற்சி திறன் இதெல்லாம் அபரிதமா இருக்கு. அதுல எந்த விதமான குறையும் இருக்காது. சனியும் இந்த சூரியனும் ஒரு விதமான சூரியன் கேதுவோட இருக்கு. சனி 7 வர சனி. இதுல இருந்தா ஒரு பெரிய மன உளைச்சல் உண்டாகிறதா இருக்கும். அதனால ஒரு பொறுமை காத்துக்கொள்வது நல்லது. உத்தியோக அடிப்படையில பாத்தீங்கன்னா வேலை செய்யற வாழ்ப்புல வெளிநாடு, வெளி மாநில சார்ந்த இதெல்லாம் பயணங்கள் ஏற்படுறதுன வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால தொழில ஏற்பட சிக்கல்லாம் குருவின் ஆற்றலால அது நீக்கப்படுறதா இருக்கும். பொருளாதாரத்தை அடிப்படையில பாத்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா உங்க வீட்டு 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் மறைவில் 6ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால கொடுக்கல் வாங்கல பொது மட்டும் சிக்கல் வரும். கொடுத்த பணம் திரும்பி வர்றது ரொம்ப தாமதம் ஏற்படலாம். ராகு ஏதோ ஒரு 11ஆம் இடத்துல இருந்து ஒரு தனவரவை ஏற்படுத்தினாலும் செலவுகள் ஒரு விதமா விரயமா கொண்டு போயிடும். அதனால போதி மட்டும் ஜாமீன் கைது போடாதீங்க. புதிய கடன் எதுவும் வாங்க தவிர்த்து கொள்ளுங்கள். 2ஆம் வீட்டு அதிபதி அதை மறைவா இருக்கிற கணவன் மணி உறவு சார்ந்த விஷயங்களை கருத்து வேறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாயும் உங்க 7ஆம் இடத்துல பார்க்கின்றது. செவ்வாய் பார்வை கிடையாது. செவ்வாய் 3ஆம் இடத்துல மறைவுல பகை வீட்டுல இருந்து சுக்கிரன் மறைவாறதுனால கணவன் மணி உறவு சார்ந்த விஷயங்களை விட்டு விட்டு செல்வது நல்லது. 4ஆம் இடத்துல குரு தாயின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேம்படும். சுபகாரிய பேச்சுக்கெல்லாம் சுமூகம் நடக்கும். குழந்தைங்க உடல் நலன், கல்வி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். குரு பார்வை பெரிதளவுக்கு உங்களை பாதிக்க அடையாமல் செய்யும். பெரிய ஆபத்துல இருந்து அவங்களை காக்கிறதா இருக்கும். சனி பார்வை தான் ஒரு விதமான நிதிநிலை சார்ந்த நெருக்கடி, தந்தை வழியில சில சங்கடங்கள், உடல்நலத்துல சின்ன சின்ன உபாதைகள் தோன்றி இதெல்லாம் மறையதா இருக்கும். தூக்கம் முக்கியமா பாதிக்கப்படுறதா இருக்கும். செவ்வாய் ரொம்ப தைரியஸ்தானத்துல இருக்கிறதுனால எதையும் உங்க ராசிநாதன் ரொம்ப இதுவா இருக்கிறதுனால போட்டி பந்தயங்கள், விளையாட்டு துறையில இருக்கவங்களாம் நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. தொழில அதிரடியான முன்னேற்றங்கள்லாம் காணுவீர்கள். அதான் பெரிய முதலீடுலாம் நீங்க போதி மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. இந்த வாரத்துல யாருக்கும் எந்த வித கடன் கொடுக்காதுங்க, கடன் வாங்காத, ஜாமீன் கையெழுத்துல போட வேண்டாம். போதி மட்டும் வாக்குவாதங்களாம் தவிர்த்து கொள்ளுங்க. ஈகோ பார்க்காம அமைதியா கடந்து செல்வதுதான் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வயிறு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் பார்த்து கற்றுக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் 3 நட்சத்திரம் இருக்கு. அஸ்வினி, பரணி, கார்த்திகை என்று. அஸ்வினி நட்சத்திரம் பார்க்கும்போது அது கேது உங்க வீட்டுல 5ஆம் இடத்துல சூரியனோட இருக்குதுன்னா அது ஒரு விதமாக கிரகண தோஷம். அதனால ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். குழந்தைங்க கிட்ட போது மட்டும் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. புதிய முயற்சிகள் இதெல்லாம் சற்று சிந்தித்து செயல்படுவது அஸ்வினி நட்சத்திரம் நல்லா இருக்கும். பரணி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் நீச்சமா இருக்கிறதுனால 6ஆம் வீட்டுல வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறு வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு. பெண்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அது கிருத்திகை நட்சத்திரம், சூரியன் அம்சம் போற கிருத்திகை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அது கேதுவோட பிடியில இருந்தா சூரியன் அதோடைய ஆற்றல இழந்ததா இருக்கு. சொந்த வீட்டுல இருந்து அதனால பெருசா பூம் பண்ண முடியாத இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலதாமதம் இருக்கும். அரசு அலுவலகத்துல அதிகாரிகளும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது.
ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கவனித்து செயல்படுங்கள். டாக்குமெண்டான விஷயங்களை கையெழுத்து போடும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 9, 3. அதிர்ஷ்ட திசைனா தெற்கு வடகிழக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள். வாரத்துக்கான அதிர்ஷ்ட கிழமைனா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை நன்றாக உள்ளது. இந்த வாரத்துக்கு ஆன்மீக பரிகாரம் இந்த சுக்கிரனுடைய நீச்சமானதுனால தான் அது மகாலட்சுமி வழிபாடு, அது கோமாதா பூஜை செய்யறதுலாம் நன்றாக இருக்கும். 7 வர சனி இருக்கிறதுனால சனிக்கிழமைனா மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவளிப்பது, காக்காவுக்கு வந்து எல்சாதம் வைப்பதெல்லாம் சனியின் தாக்கத்தை குறைக்கும். செவ்வாய்க்கிழமைனா முருகப்பெருமானை வந்து வழிபடுங்கள். அதனால வந்து உங்க செவ்வாயுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆதித்ய இருதயம் அந்த ஸ்லோகம் கேட்கறது நல்லது. ஏன்னா சூரியன் நிஷ்பலமா ஒரு மாதிரி கேதுடைய இதில் இருக்கிறதுனால அதோடைய சக்தியை மேம்படுத்துவதாக இருக்கும். இந்த அடிப்படையில் மேஷராசிக்கான தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசிக்குள்ள நட்போடு உறவோடு வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.